சீரற்ற பாவியாம் என்னை சீராக்க தொங்கி நீரே, கல்வாரி ரத்தம் இதய கரை நீக்க சிந்தி நீரே. குரூசில் இயேசுவை கண்டே, கர்த்தானின் பாதம் வந்தே. குரூசில் இயேசுவை கண்டே, கர்த்தானின் பாதம் வந்தே. கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்திலிருந்து கிறிஸ்துவின் சிந்தையால் உண்டாகும் சந்தோஷம், கிறிஸ்துவின் சிந்தையால் உண்டாகும் சந்தோஷம் என்கிறதான தலைப்பின் கீழாக நாம் சில அடிப்படையான காரியங்களை புரிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. இந்த அதிகாரத்தினுடைய முந்தின வேத பகுதிகளிலே கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரி சிந்தை உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று 5ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை நாம் கடந்த நாட்களிலே தியானித்தோம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை என்ன என்று வேதத்திலே நாம் பார்க்கும்போது 3 காரியங்கள் அங்கே மிக முக்கியமானவைகளாக இருந்தது. ஒன்று, சுயநலமற்ற ஒரு சிந்தை, செல்ஃப்லெஸ் மைண்ட். அடுத்தது, அவருக்குள்ள இருந்தது ஒரு தியாக சிந்தை, சாக்ரிஃபிஷியல் மைண்ட். மூன்றாவதாக அவருக்குள்ள இருந்தது ஒரு ஊழிய சிந்தை, சர்விங் மைண்ட். கிறிஸ்துவின் சிந்தை என்று சொல்லும் போது அதிலே இந்த 3 காரியங்களையும் இருக்கிறதை நாம் கடந்த நாளிலே திட்டமாய் நாம் பார்த்தோம். அப்படியானால் கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால், கிறிஸ்துவை போல சுயநலமற்றவர்களாக, கிறிஸ்துவை போன்ற தியாக மனப்பான்மை உள்ளவர்களாக, கிறிஸ்துவை போன்று ஊழிய எண்ணம் உள்ளவர்களாக, சேவகம் பண்ணுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த வேத வசனத்தினுடைய அர்த்தமாக இருக்கிறது. அதற்கு இயேசுவை மாதிரியாக அங்கே காண்பித்திருக்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். இயேசு கிறிஸ்து அவர் தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு அவர் தன்னை தாழ்த்தினார், அவர் கீழ்ப்படிந்தார், மரணத்திற்கும் தன்னை ஒப்புக் கொடுத்தார் என்று அங்கே கிறிஸ்துவின் சிந்தையை மாதிரியாக வைத்து அவர் என்னவெல்லாம் செய்தார் என்று அங்கே எழுதியிருக்கிற காரியங்களை பார்த்தோம். அதை தொடர்ச்சியாக இந்த 17ஆவது வசனத்திலும் 18ஆவது வசனத்திலும் அங்கே எழுதப்பட்டிருக்கிற மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன, நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன். இது நிமித்தம் நீங்களும் மகிழ்ந்து என்னோட கூட சந்தோஷப்படுங்கள். வேதாகமத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய 2 காரியங்களை வேதம் நமக்கு சொல்கிறது. ஒன்று, இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறதுனாலே, கர்த்தருக்கு நம்மை அர்ப்பணிக்கிறதுனாலே நமக்கு உண்டாகிற கீழ்ப்படிதல், கீழ்ப்படிதல் அது நிமித்தமாய் வருகிற ஒரு சந்தோஷம். இரண்டாவதாக, ஒரு நாளிலே நமக்கு கிடைக்க போகிற ஒரு சந்தோஷத்தை குறித்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். அப்படியானால் கிறிஸ்து இயேசுவினுடைய சிந்தையை உடைய ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் இந்த உலகத்திலே வாழும் போதும் ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல்
நித்திய ராஜ்யத்துக்குள்ளே நாம் சுதந்திரிக்க போகும்போதும் அங்கேயும் நமக்கு என்ன இருக்கிறது? அங்கே ஒரு சந்தோஷம் இருக்கிறது. அப்படியானால் இந்த சந்தோஷம் எதை சார்ந்தது, எதை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவின் சிந்தையை உடையவர்களுக்கு உரிய சந்தோஷம். யாருக்குரிய சந்தோஷம்? இப்போ நம்ம நல்ல ஒரு Dress எடுக்கிறோம், அது நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது. ஒரு நல்ல ஆகாரம் அல்லது குடும்பத்துக்குள்ளே ஒரு ஐக்கியம், நண்பர்களுக்குள்ளே ஒரு ஐக்கியம், அல்லது நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய சில விழாக்கள், இது எல்லாம் நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. ஆனா இந்த இடத்துல ஆண்டவரால் நமக்கு அருளப்பட்டிருக்கிற ஒரு சந்தோஷம் என்னன்னா, எந்த மனிதன் சுயநலமற்றவனாக இருக்கிறானோ, எந்த மனிதன் சேவை மனப்பான்மையோடு இருக்கிறானோ, எந்த மனிதன் தியாகம் செய்வதற்கும் ஊழியம் செய்வதற்கும் அப்படிப்பட்ட எண்ணமுடையவனாக இருக்கிறானோ, அந்த மனிதனுக்கு இருக்கிற ஒரு சந்தோஷத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை சொல்லும் போது இரண்டு காரியங்கள் அங்கே நம்ம கவனிக்க வேண்டியிருக்குது. ஒன்று விசுவாசமாகிய பலி, ரெண்டு அந்த ஊழியத்தின் மேலே நான் வார்க்கப்பட்டு போனாலும் பான பலி. பழைய ஏற்பாட்டில இருந்து இந்த வசனத்துக்குள்ள கோட் பண்ணி இருக்கிற அப்போஸ்தலனாகிய பவுல் ரெண்டு வார்த்தையை பயன்படுத்துறாரு. ஒன்று பலி, இன்னொன்று பான பலி. இந்த பான பலி என்பதை குறித்து நான் தனியா ஒரு பிரசங்கம் உங்களுக்கு நான் பண்ணியிருக்கிறேன். எண்ணாகமங்களின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்திற்கு சென்ற பின்பு, அங்கே அவர்கள் பலிகளை செலுத்தின பின்பு, அந்த பலிகள் சுகந்த வாசனையான பலியாக இருக்க வேண்டும் என்பதற்காக திராட்சை ரசம் வார்ப்பார்கள். அதற்கு பான பலி என்று அர்த்தம். சில வசனங்கள் மட்டும் வாசிக்கலாம். எண்ணாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் குடியிருக்கும்படி நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்த பின்பு. அப்போ இது வனாந்திரத்தில் இருக்கும்போதல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கானான் தேசத்திலே போய் சேர்ந்த பின்பு அந்த பலியிடப்படுகிற காரியங்களை குறித்து 3ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. விசேஷித்த பொருத்தனையாவது, உற்சாக பலியாவது, பண்டிகைகளில் செலுத்தும் பலியாவது, கர்த்தருக்கு மாடுகளிலாகிலும் ஆடுகளிலாகிலும் சர்வாங்க தகன பலியாவது, மற்ற யாதொரு பலியாவது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகனமாக பலியிடும் போது, விசேஷித்த நாட்களில் செலுத்தப்பட்டதா இருக்கலாம், அல்லது உற்சாக பலியாக இருக்கலாம், எப்படியா இருந்தாலும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பலிகள்ல ரெண்டு காரியங்கள். ஒன்று தேவனுக்கும் நமக்குமான உறவு துண்டிக்கப்பட்ட பின்பு செலுத்தப்படுகிற பலி. ரெண்டு தேவனோடு இருக்கிற உறவை தக்க வைத்துக் கொள்வதற்காக செலுத்தப்படுகிற பலி. இங்கே கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகனமாக பலி என்று எழுதப்பட்டிருக்கிறது என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? தேவனோடு இருக்கிற உறவை தக்க வைத்துக் கொள்வதற்காக செலுத்தப்படுகிற பலி. அது சர்வாங்க தகன பலியாக இருக்கலாம், அது போஜன பலியாக இருக்கலாம், அது சமாதான பலியாக இருக்கலாம். இந்த பலிகள் செலுத்தப்படும் போது அங்கே பான பலியாக திராட்சை ரசம் படைப்பாக படைக்க வேண்டும் என்று 5ஆம் வசனத்திலேயும் 7ஆம் வசனத்திலேயும் வாசிக்கிறோம். பான பலியாக கார்படி திராட்சை ரசத்தை என்ன செய்ய வேண்டும்? படைக்க வேண்டும். 7ஆம் வசனத்திலே பான பலியாக ஒரு படியில் 1/3 திராட்சை ரசத்தையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான படைப்பாக படைக்க வேண்டும். 10ஆம் வசனத்தில் இருக்குது, பான பலியாக அடைப்படி திராட்சை ரசத்தையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாக படைக்க வேண்டும். அப்போ தேவனுக்கும் எனக்குமான உறவை தக்க வைத்துக் கொள்வதற்காக நான் செலுத்துகிற எல்லா பலியிலேயும் ஆண்டவருக்கு இந்த திராட்சை ரசம் பார்க்கும் போது, இந்த திராட்சை ரசம் எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால் பான பலிக்கு அடையாளமாக என்ன செய்கிறது? இருக்கிறது. இப்போ இந்த ரெண்டு பலியையும் இங்கே பிலிப்பியர் நிருபத்துல பவுல் குறிப்பிடுகிறார், நினைப்பூட்டுகிறார். ஒன்று பலி, அடுத்தது என்னது? பான பலி. அப்படியானால் இங்கே பலி என்பது யாரால் செலுத்தப்படுகிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது.
அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உங்களது விசுவாசமாகிய பலியின் மேலும். அப்போ பிலிப்பு பட்டணத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள், தேவனுடைய பிள்ளைகள், அவர்கள் பலிகளை செலுத்துகிறார்கள். எதற்காக? சுகந்த வாசனையான பலியாக, தேவனோடு தங்களை ஐக்கியப்படுத்திக் கொள்வதற்காக அவர்கள் பலிகளை செலுத்துகிறார்கள். அப்படி செலுத்தப்படுகிற பலியின் மேலே இங்கே பவுல் தன்னை குறித்து சொல்கிறார். அந்த ஊழியத்தின் மேலே நான் பானபலியாக வார்க்கப்படுகிறேன். எதை சொல்றாரு? தானே பானபலியாக வார்க்கப்பட்டு போனாலும். அப்படின்னா இந்த இடத்துல என்ன சொல்றாரு? நீங்கள் தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக, தேவ உறவை காத்துக் கொள்வதற்காக, தேவ சித்தம் செய்வதற்காக நீங்கள் செலுத்துகிற பலியின் மேலே என்னை திராட்சை ரசமாக என் ஜீவனையே நான் ஊற்றுவதற்கு நான் என்ன செய்கிறேன்? ஒப்புக் கொடுக்கிறேன். அப்படியானால் இங்கே சபைக்குள்ளே ஒரு உறவை குறித்து பரிசுத்த ஆவியானவர் எழுதியிருக்கிறார். என்ன உறவு? சபையில் இருக்கிற தேவ ஜனங்கள் எல்லாம் தேவனுக்கு சுகந்த வாசனையான பலிகளை செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அங்கே ஊழியம் செய்கிற கர்த்தருடைய ஊழியக்காரன் அங்கே பானபலியாக வார்க்கப்பட வேண்டும். தன்னுடைய ஜீவனையே அவன் என்ன செய்ய வேண்டும்? ஊற்றி கொடுக்க வேண்டும். கவனிங்கள். அப்போ இந்த இடத்துல ரெண்டுக்குமே பொறுப்பு இருக்குது. சபையார், தேவனுடைய பரிசுத்தவான்கள், தேவ ஜனங்கள் தங்களை தேவனோடு ஐக்கியப்படுத்திக் கொள்வதற்கு, தேவனோடு அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு, அவர்கள் விசுவாசத்திலே, அவர்கள் ஊழியத்திலே தங்களை தேவனுக்கு பிரியமான சுகந்த வாசனையான பலியாக அவர்கள் தங்களை ஒப்புக் கொடுக்கும் பட்சத்தில், அங்கே பவுல் தன்னை குறித்து சொல்கிறான், நான் அந்த பலியின் மேலே பானபலியாக வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்கிறேன் என்று சொல்கிறான். ஆனா அநேக நேரத்தில் நாம் அல்லது திருச்சபை எப்படி ஊழியரிடத்தில் எதிர்பார்க்கிறது என்றால், புரிந்து கொள்வதற்காக ரெண்டு சம்பவத்தை சொல்றேன். இப்போ மோசே யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்தில் என்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடப்பட்டாலும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த இடத்துல அவர்கள் பலியாக செலுத்தப்படவில்லை. ஆனால் அங்கே மோசே சொல்கிறான், நான் என்னையே வார்த்து விடுவதற்கு என்ன செய்கிறேன்? ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்கிறான். இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனையே கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிற அந்த நாட்களிலே எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எருசலேமில் அடிக்கப்படுவதற்காக அவர் ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறார், தன்னை ஒப்புக் கொடுத்திருக்கிறார். ஆனால் அங்கே அந்த எருசலேம் வாசிகள் பலியாக இல்லை. இன்னொரு இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட ரோமர் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவன் பேசும்போது தன்னுடைய சகோதரர்களுக்காக அவன் மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக போக வேண்டும் என்று. நல்ல கவனிங்க, கிறிஸ்துவை விட்டு நான் சபிக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறான். மோசே சொல்றான், என்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடப்பட்டாலும். அப்போ அங்கே எல்லாம் என்ன நடக்கிறது? தங்களுடைய ஜீவனை ஊற்றி கொடுத்தார்கள். மோசே தன்னுடைய ஜீவனை ஊற்றி கொடுத்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை எருசலேம் வாசிகளுக்காக கொடுத்தார். இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், நானும் சபிக்கப்பட்டவனாக இருக்க விரும்புகிறேன் என்று சொல்கிறான். ஆனால் அங்கே எல்லாம் பலி, பானபலி என்கிறதான காரியம் நினைவுபடுத்தப்படவில்லை. கவனிங்கள், அங்கே பலி என்றோ அல்லது பானபலி என்றோ குறிப்பிடப்படவில்லை. ஆனால் பிலிப்பு பட்டணத்தின் சபையாருக்கு சொல்லும் போது மாத்திரம், நான் என் ஜீவனை உங்களுக்கு தாரை வார்த்து கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன் என்று பவுல் சொல்லும் போது வெறுமனே சொல்லாமல், இந்த பலியின் மேலே நான் பானபலியாக வார்க்கப்பட்டு அது நிமித்தமாய் நான் மகிழ்ந்து நீங்களும் அந்த மகிழ்ச்சியிலே பங்கு கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் தேவ ஜனங்கள் உணர்வற்றவர்களாய் வாழும் போது ஒரு ஊழியன் அங்கே கர்த்தருக்கு தன்னுடைய ஜீவனை கொடுப்பதை குறித்து இங்கே பேசவில்லை. மாறாக தேவ சபை தேவ நோக்கத்தை புரிந்து கொண்டு, தேவ சித்தத்தை உணர்ந்து, தேவனோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு, தேவனோடு கூட தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டு, தேவனுக்கு சுகந்த வாசனையான பலியாக உங்களுடைய விசுவாசமும் உங்களுடைய ஊழியமும் இருக்கிற பட்சத்தில் அங்கே கர்த்தருடைய ஊழியக்காரன் பானபலியாக தன்னுடைய ஜீவனையே ஊற்றி கொடுப்பானாம்.
இப்போ உங்கள்ட்ட ஒரு கேள்வி, எந்த அடிப்படையில உங்களுக்காக உங்கள் ஊழியன் ஜீவனை கொடுக்க வேண்டும்? மோசேயை போலவா, அல்லது எருசலேம் வாசிகளுக்காக இயேசு தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரே அப்படி போலவா, அல்லது தன் இனத்தாருக்காக நான் சபிக்கப்பட்டவனாய் இருக்க விரும்புகிறேன் என்று பவுல் அப்போஸ்தலன் தன்னை குறித்து சொல்கிறானோ அப்படி போலவா, அல்லது இங்கே பிலிப்பு சபையிலே இங்கே பாரவழியாக வார்க்கப்பட்டு போகிறேன் என்று தன்னை அந்த சபைக்கு சொல்கிறானே அப்படி உங்கள் ஊழியன் உங்களுக்காக ஜீவனை கொடுக்க வேண்டுமா? எதை விரும்புறீங்க நீங்க? அப்ப அங்க ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குதே. ஐயா, நான் நிர்வாணப்படுத்தப்பட்டதனால் அல்ல, தேவனோடு இருக்கிற உறவை துண்டித்துக் கொண்டதினாலே எனக்காக ஊழியன் சபிக்கப்பட்டவனாகவோ அவனுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கப்பட்டதாகவோ அவன் தன்னையே வாழ்த்து கொடுக்கிறவனாக அப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான நிலைமை அல்ல. ஒரு தேவ சபைக்குள்ள எப்படி இருக்கணும்னா, அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஊழியத்துல விசுவாசத்துல ஒரு தேவனுக்கு சுகந்த வாசனையான பலியாக இருக்க வேண்டும். அந்த பலியின் மேலே ஊழியன் தன்னை பான பலியாக வார்க்க வேண்டும். அதில் கிடைக்கிற ஒரு சந்தோஷத்தை குறித்து தான் இந்த 2 வசனமும் பேசுகிறது. புரியுதா? இங்க சந்தோஷத்தை குறித்து என்ன சந்தோஷத்தை குறித்து பேசுறாரு? இப்ப அந்த வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க. உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும். அப்போ அந்த பலி என்பது தேவனுக்கு சுகந்த வாசனையான பலி. அந்த தேவனுக்கு சுகந்த வாசனையான பலியாக அந்த பிலிப்பு பட்டணத்தின் சபையார் தங்களை செலுத்தி இருக்கிறார்கள், தங்கள் ஊழியத்திலே செலுத்தி இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்குள்ளே கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறது. என்ன சிந்தை? அவர்கள் சுயநலமற்றவர்களாக, அவர்கள் சேவை செய்ய வேண்டும் என்கிற எண்ணமுடையவர்களாக, தியாக எண்ணமுடையவர்களாக, அவர்கள் தங்களை தேவனுக்கு பிரியமான தகன பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறதுனால பவுல் சொல்றாரு, அந்த பலியின் மேலே அந்த சபைக்காக நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்திருப்பேன். அப்போ ஒரு ஊழியனுக்கு மகிழ்ச்சி என்பது எப்போது இருக்கும்? சொல்லுங்க. தன்னுடைய மரணத்தை குறித்து தான் சொல்கிறான். யாத்ராகமம் 32ஆம் அதிகாரத்துல மோசே சொல்லும்போது சந்தோஷப்பட்டிருப்பானா, அல்லது இங்கே பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல பவுல் தன்னை குறித்து சொல்லும்போது சந்தோஷப்பட்டிருப்பானா? ரோமர் 9ஆம் அதிகாரத்துல தன்னுடைய இனத்தாருக்காக சபிக்கப்பட்டவன் என்று சொல்லும்போது அவன் சந்தோஷத்தோடு இருந்திருப்பானா, அல்லது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல தன்னுடைய ஜீவனை தாரை வார்க்கும் போது சந்தோஷப்பட்டிருப்பானா? அநேக நேரத்துல தேவ ஜனங்கள் தங்கள் மேல் இருக்கிற பொறுப்பை உணராமல், நாங்கள் எங்களை கிறிஸ்துவின் சிந்தையோடு காத்துக்கொள்ள வேண்டும், நாங்கள் சுயநலமற்றவர்களாக இருக்க வேண்டும், நாங்கள் தியாக சிந்தையோடு இருக்க வேண்டும், நாங்கள் ஊழியம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும், இது தேவனை பிரியப்படுத்துகிறதா இருக்க வேண்டும் என்றெல்லாம் நம்முடைய பொறுப்பை உணராமல் இருக்கிறதினாலே இந்த சந்தோஷத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளாமல் இழந்து கொண்டிருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய சபை மக்களே, நீங்கள் விசுவாசத்திலும் நீங்கள் ஊழியத்திலும் தேவனை பிரியப்படுத்துகிறது என்று தகன பலியாக உங்களை ஒப்புக் கொடுத்து கிறிஸ்துவின் சிந்தையோடு செயல்படுவீர்களானால் அந்த பலியின் மேலே என் ஜீவன் மார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து சந்தோஷமாயிருப்பேன். ஏன் தெரியுமா? அந்த வார்த்தையில அந்த மகிழ்ச்சி சந்தோஷம்னு 2 வார்த்தை இருக்குது, rejoice and joy. அந்த வார்த்தையை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒண்ணு புரியும். மகிழ்ந்து, முதல்ல அந்த மகிழ்ச்சி அந்த பானபலியாக வார்க்கப்படுகிற மனுஷனுக்குள்ள இருக்குது. அடுத்தது இருக்குது, அடுத்தது என்ன சொல்லியிருக்கிறது? அந்த மகிழ்ச்சி என்ன செய்தான்? உங்கள் அனைவரோடும் கூட என்ன செய்வேன்? நான் சந்தோஷப்படுவேன். 12ஆம் வசனத்துல இது நிமித்தம் நீங்கள் மகிழ்ந்து என்னோடு கூட என்ன செய்யுங்கள். அப்போ இந்த மகிழ்ச்சி சுயநலமற்றது, அல்லது நான் எனக்கு மாத்திரம் நான் பாரபலியாய் வார்க்கப்பட்டு போகிறதுனால் நான் மகிழ்ச்சியாய் இருக்கிறேன் பவுல் சொல்லல. நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட நான் என்ன செய்வேன்? சந்தோஷமா இருப்பேன். அப்போ கிறிஸ்துவின் சிந்தையோடு கூட ஒரு மனுஷன் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்து தன்னை பான பலியாக வார்ப்பதற்கு ஒப்பு கொடுக்கும் போது அவனுக்கு கிடைக்கிற மகிழ்ச்சி கூட மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படக்கூடியதுதான்.
அந்த மகிழ்ச்சி கூட யாருக்குரியதுதான்? எல்லாருக்கும் உரியதுதான். அதுல சபையார் பெற்றுக் கொள்ளுகிற மகிழ்ச்சியும் கூட எல்லாருக்கும் ஆனதுதான். ஆனா இன்னைக்கு நமக்கு கிடைக்கிற சந்தோஷம்லாம் எப்படிப்பட்டது? இப்போ ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுறீங்க, அல்லது ஒரு கேக் சாப்பிடுறீங்க, அல்லது நல்ல விலை உயர்ந்த ஒரு நல்ல ஆடை ஆபரணங்களை அணிந்து கொள்றீங்க, அதனால கிடைக்கிற சந்தோஷம் எல்லாருக்குமானதா? சொல்ல முடியுமா? நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஐஸ்கிரீமா வச்சு இங்க சாப்பிட்டு சொன்னீங்கன்னா, நம்ம ஆளுங்க பார்க்கிற பார்வையில வாழ்க்கையிலே ஐஸ்கிரீம் சாப்பிட முடியாது. புரியுதா நான் சொல்றது? ஆடை ஆபரணங்களை அணிந்து கொண்டு என்னுடைய மகிழ்ச்சியை நான் வெளிப்படுத்தி விட்டு என்னோடு கூட நீங்களும் சந்தோஷப்படுங்கள் என்றால், நீ இருக்கிற போட்டிருக்கிற, எனக்கு இல்லையே, மற்றவர்களுக்கான சந்தோஷம் அங்கே இல்லை. ஆனால் கிறிஸ்துவின் சிந்தை உடைய தேவனுடைய பிள்ளைகள், அவர்கள் சுயநலமற்றவர்களாக, அவர்கள் தியாக மனப்பான்மையோடு, அவர்கள் ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அவர்கள் செயல்படும் போது அது தேவனுடைய பார்வையில சுகந்த வாசனையான பலியாக இருக்கிறது. அங்கே ஊழியம் செய்கிற கர்த்தருடைய ஊழியன், அவன் சமீபத்தில் இருந்தாலும் தூரத்தில் இருந்தாலும், அவன் சொல்லுகிறான், இந்த திருச்சபைக்காக என்னுடைய ஜீவனையே நான் ஊற்றி கொடுத்தாலும் நான் அதை குறித்து மகிழ்ந்து சந்தோஷப்படுவேன் என்று. அல்லேலூயா. அப்போ சபை எந்த அளவுக்கு தரமுள்ளதா இருக்கணும் பாருங்க, இல்லையா? ஏன்னா இந்த பாரவழியாய் வார்க்கப்படுவதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய அந்திம காலத்திலும் குறிப்பிடுகிறார். தீமோத்தேயுக்கு எழுதும் போது 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம். இப்போ தீமோத்தேயுக்கு அவர் சொல்லும்போது என்ன சொல்றார் பாருங்க. ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக் கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயபதி ஆகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருவார். இப்ப இந்த இடத்திலையும் தீமோத்தேயுனிடத்திலே அந்த பொறுப்பை உணர்த்துவதற்காகத்தான் அவர் பேசுகிறார். அது மாத்திரமல்ல, நான் பானபலியாக வார்க்கப்பட போகிற அந்த காரியம் நிறைவேறுகிற தருணத்துக்கு வந்து விட்டேன் என்று சொல்கிறார். ஆனால் இங்க எந்த வார்த்தையை பயன்படுத்த முடியலன்னா என்ன சொல்ல முடியல? மகிழ்ந்து என்னோடு கூட நீ சந்தோஷமாயிரு என்று சொல்லவில்லை. அப்ப நல்ல கவனிங்க. அப்ப தேவ சபையில தன்னை அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை பானபலியாக வார்க்கப்படுகிற அந்த காரியத்தை குறித்து சொல்லும்போது தன்னை அங்கே முன்னிலைப்படுத்துகிறான். அதே போல தேவ சபையும் இருக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு மனதை குறித்தும் ஒரே சிந்தையை குறித்தும் பரிசுத்த ஆவியானவர் எழுதுவதற்கு காரணம், அங்கே இருக்கிற 2 சகோதரிகள் ஒரே சிந்தையா இல்லை. எப்படி இல்ல? ஒரே சிந்தையா இல்லை. அவங்களுக்கு புத்திமதி சொல்லும் போதுதான் உங்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தை வேண்டும் என்று சொல்லப்பட்டது. அந்த கிறிஸ்துவின் சிந்தை எப்படிப்பட்டது என்கிறது விளக்கி காண்பிக்கப்பட்டது. அந்த கிறிஸ்துவின் சிந்தையை உடைய முதலாவது மனிதனாக இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை அடையாளப்படுத்துகிறான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேக நேரத்தில் சபையில ஒரு மனம் இல்லைன்னு சொல்கிறோம், அங்கே சபையில ஐக்கியம் இல்லைன்னு சொல்கிறோம், சபையில ஒரே சிந்தை இல்லை என்று சொல்கிறோம். இங்கே இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பதாக மாதிரியாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துடைய அடிச்சுவடுகளை பின்பற்றின இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு மாதிரியாக இருக்கிறான். இவர்கள் அங்கே ஒருமித்து இருந்ததற்கு காரணம், ஒரு சந்தோஷத்தை கொடுக்க முடிந்ததற்கு காரணம், அங்கே பலியாகவும் பானபலியாகவும் இவர்கள் மாறினதற்கு காரணம் எல்லாம் இவர்களுக்குள்ளே கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருந்ததினால் தான். எது இருந்ததுனால தான் வந்துச்சு? நம்ம எல்லாம் ஒரே ஊர்க்காரங்க அப்படின்னு சொன்னதுனால ஒரு சிந்தை வரல. நம்ம எல்லாம் ஒரே ஜாதின்னு சொன்னதுனால என்ன வரல? சிந்தை வரல. எந்த அடிப்படையில் இருந்துச்சுன்னா எல்லாருக்குள்ளேயும் கிறிஸ்து இயேசுவுடைய சிந்தை இருந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் சுயநலமற்றவர்களா இருந்தாங்க, எல்லாரும் தியாக மனப்பான்மையோட இருந்தாங்க, எல்லாரும் ஊழியம் செய்யணுங்கிற அந்த எண்ண சிந்தையோட இருந்தாங்க. எல்லாரும் அப்படி இருந்ததுனால அவங்களுடைய கோல் என்னன்னா, தேவனை எப்படி பிரியப்படுத்துவது, எப்படி தேவனோடு தங்களை ஐக்கியப்படுத்திக் கொள்வது, எப்படி தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை தக்க வைத்துக் கொள்வது என்கிறதிலே மாத்திரம்தான் அவர்கள் கவனமாக இருந்தார்கள். அது தேவனுக்கு பிரியமான பலியாக இருந்தது. அந்த பலியின் மேல பவுல் சொல்றாரு, ஊழியன் சொல்றாரு, இல்லையா இந்த பலியின் மேலே நான் வார்க்கப்பட்டாலும் நான் சந்தோஷமா இருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷப்பட்டு இருந்தீங்கன்னா
நான் பானபலியா பார்க்கப்பட்டாலும் அதுல நான் என்ன செய்ய முடியாது, சந்தோஷப்பட முடியாது. அதனாலதான் அந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொன்னேன். ஜனங்களுக்காக தன் ஜீவனை அற்பமாய் எண்ணி தாரை வார்க்கிற அந்த பரிசுத்தவான்களுக்கு கிடைக்காத, மோசேக்கு கிடைக்காத சாக்கியம் இங்கே பவுலுக்கு கிடைச்சிருக்குது. எந்த அடிப்படையிலன்னா கிறிஸ்து இயேசுவினுடைய சிந்தையை தரித்துக் கொண்டதினாலே தான். கவனிங்கள், இங்கிலாந்து தேசத்துல ஒரு உயர் வகுப்பை சார்ந்த ராபர்ட் சாப்மேன் அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் இருந்தான். அவர் நல்ல பணக்காரர், நல்ல செல்வந்தன். அவருடைய குடும்பம் ஒரு செல்வந்த குடும்பம். அவங்க இருக்கிற ஏரியாவை சொன்னாலே ஓ அவ்வளவு பெரிய மனிதனா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு. அவர் ஒரு முறை அந்த ராபர்ட் சாப்மேன் ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தில், இவான்ஸ் அவர்கள் பிரசங்கித்த கூட்டத்தில் பங்கு பெறுகிறார். அந்த பங்கு பெற்ற மாத்திரத்திலே ஒருவேளை பரம்பரை கிறிஸ்தவராக இருந்த போதிலும் அவர் பிரசங்கித்த செய்தி இவரை தொட்டது, இவரை அசைத்தது. இவர் அந்த ஊழியரிடத்தில் போய் சொன்னார், ஐயா நான் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ள வேண்டும். அந்த ஊழியர் சொன்னார், இவருடைய பின்னணியத்தை எல்லாம் அறிந்து கொண்டு கொஞ்சம் தாமதிக்கலாமே என்று. அப்போ இந்த ராபர்ட் சாப்மேன் சொன்னார், இல்லையா கர்த்தருடைய வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படியணும், அதுதான் சரியானது என்று உடனடியாக ஞானஸ்நானத்துக்கு தன்னை ஒப்புக் கொடுத்தார். இந்த ராபர்ட் சாப்மேனுக்குள்ள ஒரு காரியம் வந்தது. ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்நானம் பெற்றாச்சு. இப்ப அவர் சொல்றாரு, அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒன்னை புரிந்து கொண்டார். வேற சத்தியங்களை அறிந்திருந்தாரா இல்லையா எனக்கு தெரியாது. ஆனா அவர் முடிவெடுக்கிறாரு, எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக இழப்பதுதான் கிறிஸ்தவம் என்பதை அவர் புரிந்து கொண்டாராம். அப்படிதான் அவரை குறித்து எழுதப்பட்டிருக்குது. எதை எப்படி கிறிஸ்தவம்னா எப்படி புரிந்து கொண்டாராம்? கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் இழப்பது. ஆனால் இன்றைக்கு பிரசங்கிக்கப்படுகிற கிறிஸ்தவம் என்பது கிறிஸ்துவின் நிமித்தம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வது என்பது. அங்கதான் பெரிய வித்தியாசம் இருக்குல்ல. அவரு தன்னுடைய மேன்மையை துறந்தார். கிறிஸ்துவின் சிந்தையுள்ள மனிதனாக அவர் மாற்றப்பட்டிருந்தார். இப்போ அந்த மாளிகையை விட்டு, அந்த அரண்மனை ஜீவியத்தை விட்டு அந்த மனுஷன் கொஞ்சம் வெளியில வந்தாரு. அதே பகுதியில அங்கே இருந்த 7 ஜனங்களோடு கூட தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக அங்கே இருக்கிற ஒரு வீட்டில் போய் உட்கார ஆரம்பித்தார். அங்கே இருக்கிற ஜனங்களுக்காக ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். அவர்களோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டார். அநேகர் அவரை தேடி வந்தாங்க. தேடி வருகிறவர்கள் பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இந்த மனுஷனா, இந்த ராபர்ட் சாப்மேனா, இவரா இங்கே இருக்கிறார் என்று பயத்த ஆச்சரியம். அந்த அளவுக்கு தன்னுடைய மேன்மையான காரியத்தை தொடர்ந்து கிறிஸ்துவின் சிந்தையோடு கூட அந்த மனிதன் செயல்பட ஆரம்பித்து விட்டான். சரித்திரம் அவரை குறித்து இப்படி சொல்கிறது. ஒரு முறை அவருக்கு ஒரு லெட்டர் ஒருத்தர் அனுப்பினாராம். அந்த லெட்டர்ல அட்ரஸ் எழுதினாங்க. எப்படி எழுதினாங்களாம்? ராபர்ட் சாப்மேன், அன்பின் பல்கலைக்கழகம், இங்கிலாந்து. என்ன எழுதினாங்க? அவருடைய பேர் ராபர்ட் சாப்மேன், அடுத்தது அன்பின் பல்கலைக்கழகம், அடுத்தது இங்கிலாந்து. பெரிய ஆச்சரியம் தெரியுமா? அந்த லெட்டர் அவருடைய கைக்கு போய் சேர்ந்து விட்டது. அப்படின்னா இங்கிலாந்து தேசம் முழுவதும் அந்த ராபர்ட் சாப்மேனுடைய அந்த கிறிஸ்துவின் சிந்தை, அந்த அன்பு அறியப்பட்ட ஒன்றாக இருந்தது. அதை அந்த நிருபத்தை எழுதின மனிதன் எப்படி சொல்கிறான்? அன்பின் பல்கலைக்கழகம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவை பின்பற்றுகிற எந்த மனிதனுக்குள்ளும் காணப்பட வேண்டிய 3 முக்கியமான காரியங்கள்: சுயநலமற்றவர்களாக, தியாக எண்ணமுள்ளவர்களாக, அதே நேரத்தில் கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற மனப்பான்மையோடு கூடியவர்களாக. இந்த 3 விதமான காரியங்களும் இல்லாமல் ஒருவேளை நான் இந்த உலகத்திலே கிறிஸ்தவன் என்கிற பெயரில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை இந்த சமுதாயம் உங்களை கிறிஸ்தவர்கள் என்று அடையாளப்படுத்தலாம். நீங்களும் சமுதாயத்திலே கிறிஸ்தவர்கள் என்று உங்களை சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் ஒருபோதும் நீங்கள் கிறிஸ்துவின் சிந்தை இல்லாமல் கிறிஸ்தவர்களாக இருக்கவே முடியாது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்தவான்கள் பிலிப்பு பட்டணத்தில் இருக்கிறவர்களுக்கு தான் இந்த நிருபம் எழுதப்பட்டது. 2 பேருக்குள்ளே மாத்திரம் தான் ஒரு மனம் இல்லை, ஒரே சிந்தை இல்லை. 2 பேருக்குள்ளே தான் சிந்தை இல்லை. ஆனாலும் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றின வார்த்தைகளை நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். இந்த நாளிலே இப்படிப்பட்ட சிந்தையோடு கூடிய ஒரு மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை நாம் எல்லாரும் பெற்று அனுபவிக்க கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. சபையிலே ஆண்டவர் நம்பி தந்திருக்கிற பொறுப்புகளை நாம் நிறைவேற்றும் போது நமக்கு ஒரு சந்தோஷம் வரலாம். அல்லது நாம் கூடி ஆராதிக்கிற இந்த இடத்திற்கென்று சில பொருட்களை நாம் வாங்கும் போது, சில வசதி வாய்ப்புகளை பெருக்கும் போது அது நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கலாம். அது எல்லாம் நமக்கு எல்லாருக்குமான சந்தோஷம் தான்.
ஆனா அதெல்லாம் காட்டில ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கிறது. ஊழியனுடைய ஜீவன் போனாலும் மகிழ்ந்து சந்தோஷப்படக்கூடிய விதத்திலே நீங்களும் நானும்படி வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். திரும்பவும் சொல்கிறேன், சபையின் ஊழியன் தன் ஜீவனை பானபலியாக வார்க்கப்படும் போது கூட மகிழ்ந்து சந்தோஷப்படக்கூடிய அளவிலே நம்முடைய ஊழியங்களும் நம்முடைய விசுவாசமும் இருக்க வேண்டியது அவசியம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்களும் நானும் வாழுகிற இந்த தேசம் தொடர்ச்சியாக இனியும் கர்த்தரை பிரியப்படுத்தக்கூடிய விதத்திலே இருக்குமோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு ஒரு அன்பான அழைப்பும் ஒரு அறிவுறும் கொடுக்கப்படுகிறது. எல்லா காலத்திலும் கிறிஸ்துவின் சிந்தையற்றவர்களாக நீங்களும் நானும் வாழ்ந்துவிட முடியாது. கிறிஸ்துவின் சிந்தையோடு நாம் துறக்க வேண்டியவைகளை துறந்து தியாக சிந்தையோடு ஊழியத்தின் மேலே நாம் மார்க்கப்பட்டு போனாலும் மகிழ்ந்து சந்தோஷமாக இருப்பேன் என்கிற அந்த சிந்தையோடு செயல்பட வேண்டிய ஒரு காலம் வந்து கொண்டிருக்கிறது. இனியும் இயேசுவை பின்பற்றினால் எனக்கு என்ன கிடைக்கும் என்பதல்ல, இயேசுவை பின்பற்றுவதற்கு நான் எதை இழக்க வேண்டும் என்கிற ராபர்ட் சாப்மன்கள் சபையில் எழும்ப வேண்டியது அவசியம். கிறிஸ்துவை பின்பற்றுவதற்காக நான் என்ன தியாகம் செய்ய வேண்டும், எதை நான் இழக்க வேண்டும், எதை நான் செய்தால் தேவனை பிரியப்படுத்தலாம் என்கிற பிலிப்பு பட்டணத்தின் சபையாரை போல செயல்படுகிறவர்கள் இன்றைக்கு தேவை. அதே போல அப்போஸ்தலனாகிய பவுலை போல அப்படி செயல்படுகிற சபையிலே என்னுடைய ஜீவனை ஊற்றி விடுவதும் எனக்கு சந்தோஷமே. ஐயா, சபையானது நிலை கெட்டு போய் தன்னுடைய ஸ்தானத்தை உணராமல், ஐயோ இந்த ஜபங்களை மன்னியும் என்று என் ஜீவனை நான் ஒப்பு கொடுப்பதை பாட்டிலும் சபை கிறிஸ்துவுக்கென்று தன்னை பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அதற்கு இந்த ஜீவனை கொடுப்பதற்கும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்கிறதுதான் பெரிய சந்தோஷமாக இருக்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் செய்கிற ஊழியம், நீங்கள் கர்த்தருக்காக காண்பிக்கிற வைராக்கியம், தேவனை அடையாளப்படுத்தும் போது நீங்கள் கர்த்தருக்காக சகிக்கிற எந்த பாடுகள், அந்த பாடுகளிலே உங்களோடு உங்களுடைய காரியத்திலே நான் இணைந்து கொள்வதற்கும் அல்ல, என்னுடைய வாழ்க்கையை தாரை வார்த்து விடுவதற்கும் நான் ஆயத்தம் உள்ளவனாக இருக்க வேண்டும். ஒரு தேவனுடைய பிள்ளைகள் என்கிற ஸ்தானத்தில் இருந்து நீங்கள் பலியாக தேவனுக்கு சுகந்த வாசனையான பலியாக உங்களை ஒப்பு கொடுத்துட்டா அந்த பலியின் மேலே நீங்களும் நானும் நான் பானபலியாக வார்க்கப்பட வேண்டும். அதுல கிடைக்கிற ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்க, அந்த சந்தோஷம் தான் அந்த ராபர்ட் சாப்மனை நிறைத்திருந்தது. இந்த மனிதனுடைய சரித்திரம் எப்படி சொல்கிறது? எல்லாவற்றையும் திறந்த மனிதன். அவன் நல்ல ஒரு வழக்கறிஞரா, நல்ல அவர் பட்டம் பெற்ற ஒரு அறியப்பட்ட ஒரு லாயராக இருந்தான். ஒரு அறியப்பட்ட ஒரு ஸ்தானத்துல அந்த மனுஷனுடைய வீடு குடும்பம் எல்லாம் இருந்தது. ஆனால் கிறிஸ்துவை பின்பற்றுவது என்று தீர்மானித்த பின்பு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கர்த்தரை பின்பற்றுவதற்காக ஏழை எளிய ஜனங்களோடு கூட தெருவோரத்துல தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு வாழ ஆரம்பித்தான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த மனிதன் பின்பற்றின அதே இயேசுவைத்தான் நீங்களும் நானும் பின்பற்றுகிறோம். அதே கிறிஸ்துவைத்தான் நீங்களும் நானும் நேசிக்கிறோம். அந்த கிறிஸ்துவுக்குத்தான் நம்மை தாரை வார்க்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட எந்த மாற்றங்களும் இல்லை. நம்முடைய முற்பிதாக்கள், நம்முடைய முன்னோர்கள் பாடின பாட்டெல்லாம் என்ன? கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை, ராஜ்ய மேன்மைக்காய். ஆனா இன்னைக்கு எழுதுற பாடலாம் என்னையா சொல்லுங்க? இன்னைக்கு எழுதுற பாடல் என்ன இருக்கு? கிறிஸ்து எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டா, நீ என்னமே செய்ய வேண்டாங்கிறாங்க. அப்படின்னா இங்க பானபலி எல்லாம் எழுதி இருக்குது. இது யாருக்கு? எனக்கு அனுமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத பகுதியில் இந்த 2ஆம் அதிகாரத்துல நம்ம குறிப்புகளாக எழுதி வைக்கக்கூடிய பிரசங்கமாக நாம் இதை பார்க்க முடியாது. ஆனால் இந்த அடிப்படையிலான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து காட்டும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். திரும்பவும் திரும்பவும் நமக்கு சொல்லப்படுகிற இந்த வேத பிரமாணங்கள் நமக்கு அதைத்தான் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறது. அதைத்தான் பின்னாட்கள்ல தீமோத்தேயும் எப்பாப்ராத்தும் வாழ்ந்தாங்களா? வாசிக்கலாம். 20ஆம் வசனத்துல பாருங்க. அதனென்றால் உங்கள் காரியங்களை
உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னை போல மனதுள்ளவன் அவனே. இப்போ பவுல் தன்னுடைய குணத்தை சொல்லிவிட்டார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சிந்தையை சொல்லிவிட்டார். இப்பொழுது தீமோத்தேயுடைய குணத்தை சொல்லும்போது அவன் என்ன சொல்றாரு? என்னை போல மனதுள்ளவன். அப்படின்னா பவுலோடு இணைந்து ஊழியம் செய்த அந்த பரிசுத்தவான்களுக்குள்ளும் என்ன சிந்தைதான் இருந்தது? இயேசு கிறிஸ்துவுக்குள் என்ன சிந்தை இருந்ததோ, அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள் என்ன சிந்தை இருந்ததோ, அதே சிந்தை தான் அவர்களுக்குள் இருந்தது. அப்படியானா தீமோத்தேயும் ஒரு நிருபத்துக்கு ஒருவேளை நிருபத்தை எழுதியிருந்தா அவர் என்ன எழுதுவாரு? உங்கள் விசுவாசத்தின் மேலும், உங்கள் ஊழியத்தின் மேலும், ஊழியமாகிய பலியின் மேலும் நான் பானபலியாக வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட என்ன செய்வேன்? சந்தோஷப்படுவேன். அடுத்தது எப்பாப்ராதீத்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் என் சகோதரனும் உடன் வேலையாடும் இல்லப்பா 30வது வசனம். ஏனெனில் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்திலே உங்கள் குறைவை நிறைவாக்கும்படிக்கு அவன் தன் பிராணனையும் எண்ணாமல் கிறிஸ்துவின் ஊழியத்தின் நிமித்தம் மரணத்துக்கு சமீபமாய் இருந்தான். பாருங்க, அடுத்த மனிதனையும் அடையாளம் காட்டுறாரு. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுலோடு இருந்த எல்லா பரிசுத்த மனுஷர்களும் என்ன சிந்தை உள்ளவர்களாக இருந்தாங்க? இன்னைக்கு நமக்கு எப்படிப்பட்டவர்கள் ஊழியர்களாக இருக்க வேண்டும் சொல்லுங்க. இன்னைக்கு நமக்கு யாரு ஊழியக்காரனா இருக்கணும்னா நம்ம ஜாதிக்காரனா இருக்கணும், இல்ல கொஞ்சம் கார் இருக்கணும், இல்லைன்னா ஒரு ஆடம்பரமான ட்ரெஸ் அணிகிறவனா இருக்கணும். ஒருவேளை நீங்க அப்போஸ்தலனாகிய பவுலே சபைக்கு வந்து ஊழியம் செய்யறான்னா எத்தனை சபை ஏற்றுக்கொள்ளுமோ தெரியாது. அவருடைய நிறுவனத்தை நம்ம வாசிக்கிறோம், தியானிக்கிறோம். ஆனா அவர் இன்றைக்கு நேரடியாக வந்து நம்ம மத்தியிலே பிரசங்கம் பண்ணுவதற்கு வந்து நிற்பாரானால் எத்தனை சபைகள், எத்தனை பேர் நம்ம அவரை ஏற்றுக்கொள்வோமோ நமக்கு தெரியாது. ஏன்னா நம்முடைய பார்வையில இன்னைக்கு கிறிஸ்தவம், ஊழியம் அப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் வித்தியாசமான எண்ணங்களை உடையதான் இருக்கிறது. இல்லை அருமையானவர்களே, நாம் தேவன் பட்சமாய் திரும்ப வேண்டிய மிகவும் அவசரமான ஒரு காலத்தில் இருக்கிறோம். இனியும் காலம் தாமதிக்க முடியாது. கிறிஸ்துவின் சிந்தையினால் உண்டாகிற மகிழ்ச்சியே நிரந்தரமானது. அந்த மகிழ்ச்சி கூட அந்த தனி மனிதனுக்குள் இருக்கிறது இல்லை, அது எல்லாருக்கும் கடந்து போகிறது. அந்த வசனம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இல்ல தமிழ்ல தலகாணி மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட நான் என்ன செய்வேன்? சந்தோஷப்படுவேன். நீங்களும் மகிழ்ந்து என்னோடு கூட என்ன செய்யுங்க? மகிழ்ச்சி, சந்தோஷம். ரிஜாய்ஸ், ஜாய். எனக்குள்ள வர்றது மற்றவங்களுக்குள்ள கடத்தப்படுது, அங்க இருக்கிறது இங்க கடத்தப்படுது. எல்லாரும் மகிழ்ச்சி. அப்ப இந்த சந்தோஷம் வேணுமா? நம்ம அடிக்கடி நம்ம நினைக்கிறோம்ல, வடகொரியாவில் இருக்கிற கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் எப்படி கர்த்தரை ஆராதிப்பாங்க, சீனா தேசத்தில் இருக்கிறவங்க எப்படி கர்த்தரை ஆராதிப்பாங்க. அவங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு காரணம் அவங்க கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களா இருக்கிறதுனால அவர்களும் மகிழ்ந்து மற்றவர்களும் எப்படி இருக்கிறாங்க? சந்தோஷமா இருக்கிறாங்க. நமக்கு எல்லாம் அருளப்பட்டிருந்தாலும் நமக்கு சந்தோஷமும் இல்லை, மகிழ்ச்சியும் இல்லை, மற்றவர்களை சந்தோஷம் கொடுக்கக்கூடிய மனநிலைமையும் இல்லை. கர்த்தர் நம்முடைய மனக்கண்களை திறப்பாராக. எழுதி நிற்போம்.